நமஸ்காய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாதம்ருத திரவ சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. मूकं करोति वाचालं पंगं लङ्कयति गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं. हरिः ओं तत्सत्. तथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामि तं. हरे कृष्णा. सुनेत भागवत माताजी प्रणाम माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी. நமஸ்காரம் மாதாஜி. ஆன்மீக குரு தான் ஒருவரோட நித்தியமான தந்தை மாதாஜி. பௌதீக பிறப்புல பிறப்புறங்க தந்தை வந்து இந்த ஒரு பிறப்புல மட்டும்தான் தந்தையா இருப்பாரு. ஆன்மீக குரு வந்து நித்திய தந்தை அப்படிங்கறத நேத்து பார்த்தோம் மாதாஜி. தேங்க்யூ. குட் பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. விதுரர் மாதிரி தூய்மையான பக்தர்களுக்கு எத்தனை தடவை பகவானோட லீலைகளை கேட்டாலும் திகட்டுறதே இல்லை. நம்ம பௌதிகமா ஏதாவது படிக்கும் போது அது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தூக்கி போட்டுறோம். ஆனா பகவத்கீதை பாகவதம்லாம் எவ்வளவு தடவை படிச்சாலும் அது திகட்டவே திகட்டாதுன்னு சொன்னாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். யாரோ கூப்பிடுறாங்க. யாராவது பாயிண்ட் சொல்லுங்க. இரு பிறப்பு எய்தியவர்கள், பசுக்கள், தேவர்கள் இவர்களோட நன்மைக்காக பகவானின் லீலைகள்ல நடந்த லீலைகளை விளக்கமா சொல்லுங்கன்னு சொல்லி விதுரர் வந்து கேக்குறாரு. யாரு அன்போட சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து பக்தி பண்ற மனச கொடுக்கறாரு பகவான் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் எஸ் பிரபு. ஜட இயற்கையின் சட்டங்கள், பலநோக்கு கர்மம், கற்பனையான தத்துவம் மற்றும் தியான மார்க்கம் அனைத்தும் பகவானுக்கு அடிபணிய மறுக்கும். அது ஒரு பாயிண்ட் மட்டும். அப்போ யார் அன்பு அதுல கிளாரிட்டியே இல்ல. ஜட இயற்கை சட்டங்கள் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன தொடர்பு? ஜட சட்டங்களுக்கு அதுக்கு என்ன தொடர்பு? அதான் பலநோக்கும் கர்மம், அப்புறம் கற்பனையான தத்துவம், ஓகே, அப்புறம் மற்றும் தியான மார்க்கம் அனைத்தும் பகவானுக்கு அடிபணிய மறுக்கும். ஆமா, ஓகே.
யார் அன்புடன் பகவானுக்கு இடையறாது தொண்டு செய்கிறாரோ அவர்களுக்கு தேவையான புத்தியை பகவான் வழங்குகிறார். டவுட் கேட்டிருந்தேன் இல்லையா, இது ஆழங்காண முடியாத அறிவுடைய, அதான் அன்னைக்கு சொல்லணும்னு கேட்டிருந்தேன், அதை மறுபடியும் கேட்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஆழங்காண முடியாத அறிவுடைய மைத்ரேயர் அமர்ந்திருந்தார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். ஆழங்கான ரொம்ப அதிகமா அறிவுடைய மைத்ரேயர். அவருடைய அறிவுங்கிறது இப்ப ஒருத்தருடைய அறிவு ஆழமானதுன்னா என்ன அர்த்தம்? அவரு கிணறு ஆழமா இருக்குன்னு சொல்றதுக்கும் அறிவு ஆழமா இருக்குன்னு சொல்றதுக்கும் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மாதிரி அதிகமான அறிவுடையவர். அவ்வளவு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க விமலாதேவி. நேற்று சொல்லியிருந்தீங்க பிரம்மம், பரமாத்மா, பகவான் 3 நிலைகளும் நல்லா விளக்கமா சொன்னீங்க மாதாஜி. அது எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் மாதாஜி. அது எனக்கு தவறு இருந்தா கொஞ்சம் எனக்கு புரிய வச்சீங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து பிரம்மம். பிரம்மம்னா எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காரு அப்படின்னு நம்புறவங்க அவங்க அருவவாதிகள். பக்திக்கு வந்தாலும் முன்னேற மாட்டாங்க. அந்த புரிதலும் அவங்களுக்கு இருக்காது. எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காரு அந்த நிலையிலே அவங்க இருப்பாங்க. பக்திக்கு வந்தாலும் முன்னேற மாட்டாங்கன்னு கிடையாது. பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பகவானுடைய உருவத்துல நம்பிக்கை இல்ல, நம்ம அருவவாதிகளா இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம். பணிவு இருக்காது. பணிவு இருக்காது. சோ அப்படி அந்த மாதிரி, ஏன்னா உருவத்தை உணர்றோம் அப்படின்னா பகவான் எல்லாருடைய இதயத்திலயும் இருக்காரு, ஒரு நபரா இருக்காரு அப்படிங்கிறது உணர்ந்தோம் அப்படின்னா மற்ற வைஷ்ணவர்கள்ட்டே நம்ம எப்படி இருப்போம்? பணிவோட இருப்போம். நம்ம அருவவாதிகளா இருந்தால் அருவவாதிகளா பிரம்மம் எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து மூத்த பக்தர்களுக்கோ அல்லது பக்தி தொண்டு அந்த பணிவுன்றது இருக்காது. நம்ம இடத்துல இருந்துகிட்டே நம்ம பக்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையிலே இருப்பாங்க. அதுதான் கரெக்ட் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிதானே மாதாஜி? நானே கடவுள் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். அப்படி இருப்பாங்க. 2வது வந்து பரமாத்மா சொன்னீங்க. பரமாத்மான்றவங்க வந்து அவங்க கிட்டயும் பணிவு இருக்காது. அவங்க வந்து 2வது நிலையில உள்ளவங்களா மாதாஜி? மட்டுமே குறிக்கோளா நினைக்கிறவங்க, அறிவை மட்டுமே குறிக்கோளா நினைக்கிறவங்க அவங்க 2வது நிலையில. 3வது பரமாத்மாவை நினைக்கிறவங்க தான் தூய பக்தர்கள், பக்தி தொண்டு, பகவான நினைக்கிறவங்க. பகவான் மட்டும்தான், அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த தூய பக்தி நிலைக்கு போய் ஆன்மீக குருவை சொல்றதை கேட்டு அவங்கள தேடி போவாங்க. அவங்க சொல்றதை கேட்டுக்குவாங்க. பகவானுக்கு சேவை செய்வாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் பதம் 8 படிக்கணும் இல்லையா? அதிலோகநாதோ லோகான் லோகான் சகலோகபாலான் அசீக்ளுபத்யத்ர ஹி சர்வசத்வ நிகாய பேதோ திக்ருத பிரதீதக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அகில லோக நாயகர் இயற்கை குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ப அமைந்துள்ள ஜீவராசிகள் உள்ள வெவ்வேறு கிரகங்களையும் வசிப்பிடங்களையும் படைத்திருப்பதுடன் அவற்றை ஆளும் வெவ்வேறு லோக பாலகர்களையும் கூட படைத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே இந்த அகாமடேஷன் சிஸ்டத்தை பார்த்திருக்கோம். பகவான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. 7 14 லோகங்கள், அவற்றில் வந்து எண்ணற்ற வசதிகள் எல்லாத்தையுமே பகவான் தான் படைச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். சோ அங்க அகாமடேட் பண்ற மாதிரி ஜீவராசிகள் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த லோகங்கள் படைக்கப்பட்டு அவங்கள அங்க வந்து குடியமர்த்திருக்கார். அவங்களெல்லாம் பரிபாலனம் பண்றதுக்கு லோக பாலகர்கள் அப்படின்னு தேவர்களும் இருக்காங்க. அவங்களே அவர் தான் படைச்சிருக்கார் அப்படின்னு பாக்குறோம். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அகில லோக நாயகர்களுக்கு எல்லாம் நாயகர் ஆவார். அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவையான வெவ்வேறு கிரகங்களை அவர் படைத்துள்ளார். இக்கிரகத்திலும் கூட வெவ்வேறு வகையான மனிதர்கள் வாழ்வதற்குரிய வெவ்வேறு வசிப்பிடங்கள் உள்ளன. பாலைவனங்கள், குளிர் பிரதேசங்கள், மலை நாடுகளில் உள்ள பள்ளத்தாக்குகள் போன்ற வேறுபாடான இடங்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றிலும் அவரவர் கடந்த வினைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு இயற்கை குணங்களில் பிறந்துள்ள வெவ்வேறு வகையான மனிதர்கள் உள்ளனர். அராபிய பாலைவனங்களிலும் இமயமலை பள்ளத்தாக்குகளிலும் மற்றும் ஐஸ்லாந்து பிரதேசங்களிலும் வாழ்பவருக்கு இடையில் வேறுபாடுகள் உள்ளன. இதை போலவே வெவ்வேறு கிரகங்களும் கூட உள்ளன. பூமிக்கு கீழ் பாதாள லோகம்
வளைவுள்ள கிரகங்கள் பல வகைப்பட்ட ஜீவராசிகளால் நிரம்பியுள்ளன. பெயர் அளவேயான நவீன விஞ்ஞானிகள் தவறாக கற்பனை செய்வது போல் எந்த கிரகமும் காலியாக இல்லை. ஜீவராசிகள் எல்லா கிரகங்களிலும் உள்ளன. சர்வகத என்று கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. எனவே மற்ற கிரகங்களிலும் நம்மை போன்ற ஜீவன்கள் உள்ளனர் என்பதில் சந்தேகம் இல்லை. சில சமயங்களில் இத்தகைய ஜீவராசிகள் நம்மை விட அதிக புத்தியும் ஐஸ்வர்யமும் படைத்துள்ளனர். இவர்களுடைய உயிர்வாழ் சூழ்நிலைகள் மண் உலகினுடையதை விட அதிக சுகபோகங்களை கொண்டுள்ளன. சூரிய ஒளியே இல்லாத இருண்ட லோகங்களும் உள்ளன. கடந்த கால வினை பயன்களினால் அத்தகைய இடங்களிலும் ஜீவராசிகள் வாழ வேண்டி உள்ளனர். இத்தகைய உயிர்வாழ் சூழ்நிலைகள் அனைத்தும் பகவானின் திட்டப்படி ஏற்படுத்தப்பட்டவையாகும். இதை பற்றி விவரிக்கும்படி விதுரர் மைத்ரேயரை வேண்டினார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த பல்வேறு சூழ்நிலைகள் எதுக்காக ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நல்ல தட்பவெட்ப சூழ்நிலைகள், நல்ல உணவு வகைகள், நல்ல பழங்கள், காய்கறிகள் கிடைக்கிற இடத்துல வாழ்றவங்க நற்குணத்துல பகவானுக்கு சுலபமா பக்தி பண்ணி சத்துவ குணத்துல வாழ முடியும். அவங்களுடைய அந்த புண்ணிய செயல்களின் பலனாக அந்த மாதிரி ஒரு இடத்துல பிறக்கிறாங்க. இதே பாலைவனத்துல குளிர் பிரதேசங்கள்ல அவங்களாம் குளிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு குளிர் பிரதேசங்கள்ல அப்படியே அவங்கள சுத்தி ஒரே பனியா இருக்கும். அந்த பனியில எப்படி அவங்க குளிப்பாங்க? எங்கே அவங்களுக்கு தண்ணியே கிடையாது. தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன ஆயிடும்? ஃப்ரீஸ் ஆயிடும். அதை அவங்க சூடு பண்ணி சமைக்கிறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. சில வீடியோக்கள்ல நீங்க பார்க்கலாம். ஐஸ் கட்டியை வெட்டிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த விறகெல்லாம் வச்சு எரிச்சு அதை வந்து மெல்ட் பண்ணி அதுல எதையோ சமைச்சு அவங்க வந்து சாப்பிட்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க மாமிச உணவெல்லாம் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குணம் இருக்கும். ஸோ அது அவங்களுடைய கர்ம வினையினால நடந்தது. வாழ தகுதி இல்லாத இடங்கள்ல எல்லாம் மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கும் இருக்கு. இந்த மாதிரி பாலைவனங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல மக்கள் வந்து வாழ தகுதி இல்லாத இடம், அந்த இடங்கள்லயும் இன்னைக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து அந்த இடங்கள் தான் ரொம்ப சுபிட்சமா இருக்கு. பாலைவன பிரதேசங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய வளர்ந்த நாடுகளாகி இன்னைக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறதுல முன்னேறி இருக்கிற நாடுகளா நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சர்வகதஸ்தானு அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி ஜீவராசிகள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஜீவராசிகள் இல்லாத இடமே கிடையாது. இந்த ஒரு உலகத்திலே இத்தனை வேறுபாடுகள் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு கிரகங்கள் இருக்கு. சூரிய ஒளி உள்ள புக முடியாத அளவுக்கு இருண்ட லோகங்கள்லாம் கூட இருக்கு. அங்க வந்து நாகத்தினுடைய ஒளியினால அந்த நாகலோகத்துல அவங்க வந்து இருக்காங்க. அப்படிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். 5th கேண்டோ படிக்கும்போது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன பிரஜானாம் உத ஆத்மகர்ம ரூபாபி தானாம் ச பிதாம் யதந்தஹ நாராயணோ விஸ்வவஸ்ருத் ஆத்மயோனேத் ஏதச்சனோ வர்ணய விப்ரவர்ய. பிராமணர்களின் தலைமையானவரே சுய திருப்தி உடையவரும் பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவுமான நாராயணர் எப்படி வெவ்வேறு ஜீவராசியின் இயல்புகள், செயல்கள், உருவங்கள், அம்சங்கள் மற்றும் பெயர்கள் ஆகியவற்றை வெவ்வேறாக படைத்துள்ளார் என்பதையும் தயவு கொண்டு விளக்கி அருளுங்கள். சோ எல்லாத்தையும் டீட்டெயிலா கேட்கிறார் விதுரர். ஒவ்வொரு விஷயத்தையுமே டீட்டெயிலா வந்து கேட்கிறார். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு ஜீவராசியும் ஜட இயற்கை குணங்களின் திட்டப்படி அமைந்துள்ள அவனுடைய இயற்கையான சுபாவங்களுக்கு ஏற்ப செயல்படுகிறான். இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப அவனது செயல் வெளிப்படுகிறது. அவனது செயல்களுக்கு ஏற்பவே அவனுடைய உருவமும் தேக அம்சங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவனது தேக அம்சங்களுக்கு ஏற்பவே அவனுக்கு பெயர் சூட்டப்படுகிறது. உதாரணமான மக்களில் உயிர் பிரிவினர் கருநிறம் கொண்டுள்ளனர். வெள்ளை கருப்பு என்னும் இரு பாகுபாடு ஒருவரது வெள்ளை கருப்பு கடமைகளை பொறுத்தே அமைகிறது. புண்ணிய செயல்கள் ஒருவரை உயர்ந்த நற்குடும்பத்தில் பிறக்கவும் செல்வந்தராகவும் கல்வி உடையவராகவும் மற்றும் அழகிய தேக அம்சங்களை பெறவும் வழி செய்கிறது. பாவ செயல்கள் ஒருவரை ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கவும், முட்டாளாக அல்லது கல்வி அறிவு இல்லாதவனாக இருக்கவும், அவலட்சணமான தேக அம்சங்களை கொண்டிருக்கவும் வழி செய்கிறது. பரம புருஷனான நாராயணால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கிடையிலும் உள்ள இவ்வெல்லா வேறுபாடுகளையும் விளக்கும்படி விதுரர் மைத்ரேயரிடம் வேண்டினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா. ஸோ உங்க புக்ல இந்த லைன் இல்லையான்னு என்னன்னு தெரியல எனக்கு.
மக்களில் உயர் பிரிவினர் வெண்மை சுக்ல நிறம் கொண்டுள்ளனர், தாழ்ந்த பிரிவினர் கருநிறம் கொண்டுள்ளனர். மக்களில் உயர் பிரிவினர் கருநிறம் கொண்டுள்ளனர். வெள்ளை கருப்பு என்னும் இரு பாகுபாடு ஒருவது வெள்ளை கருப்பு கடமைகளை பொறுத்து போகாதீங்க, நான் தான் கரெக்ட் பண்றேன்ல. இருக்க மாட்டாச்சு. உயர் பிரிவினர் வெண்மை நிறம் கொண்டுள்ளனர், தாழ்ந்த பிரிவினர் கருநிறம் கொண்டுள்ளனர். அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உயர் பிரிவினர் கருமை நிறம் கொண்டுள்ளனர் கிடையாது. உயர் பிரிவினர் வெண்மை நிறம் கொண்டுள்ளனர் சுக்ல, தாழ்ந்த பிரிவினர் கருநிறம் கொண்டுள்ளனர். சோ இந்த பாகுபாடு இருக்கத்தான் செய்யுது. மனித சமுதாயத்துல பணக்காரன், ஏழை, படிச்சவன், முட்டாள், அதுக்கப்புறம் அழகு, அவலட்சணமா இருக்கிறது, இந்த வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு. சோ அப்போ பாட்டெல்லாம் எழுதி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இறைவன் உலகத்தை படைத்தானா அப்படின்னா எதுக்கு அவன் ஏழையை படைத்தான், அப்புறம் இறைவன் எதற்காக எல்லாம் பாடிலாம் பிரயோஜனம் கிடையாது. சோ பகவான் இதை வந்து நமக்கு மேல திணிக்கல, நம்மளுடைய கர்ம வினைப்படி நம்ம என்ன செய்யறோம் அந்த மாதிரி அகாமடேட் பண்ண சொல்றோம். இப்போ எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு தான் போறாங்க, எல்லாரும் ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டேங்கிறாங்க? படிக்கணும். படிக்காம நான் வந்து ஸ்கூல்ல போய் வேற எல்லாம் பண்ணுவேன் படிக்கிறத தவிர அப்படின்னா எப்படி உனக்கு மார்க் வரும் இல்லையா? அந்த பொறுப்பு மனிதனா பிறந்திருப்போம் அப்படின்னா அந்த பொறுப்பை உணர்ந்து நாம வந்து பண்ணணும். சோ அது ஏற்றபடி நமக்கு என்ன கிடைக்குது, அடுத்த பிறவி அப்படிங்கிறது நாம முன்னாடி பிறவிகள்ல என்ன காரியம் செஞ்சிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது கிடைக்குது. பராவரேஷாம் பகவன் ருதானி ஸ்ருதானி மே வியாச முகாதபீக்ஷணம் அத்ருப்னும சுக்ல சுகாவகானாம் தேஷாம் ருதே கிருஷ்ண கதாமிருதவாத். மாமுனிவரே, மனித சமூகத்தின் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த அந்தஸ்துகளை பற்றி வியாசதேவரின் வாயிலிருந்து திரும்ப திரும்ப நான் கேட்டிருக்கிறேன். இத்தாழ்ந்த விவகாரங்களும் அவற்றினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் எனக்கு திகட்டிவிட்டன. ஆனால் அமுதம் போன்ற ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களில் அத்திருப்தி எனக்கு கிடைக்கவில்லை. சோ இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த மனித சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இந்த வர்ணாசிரம தர்மத்தின்படி எப்படி அவங்க வந்து அமைகிறாங்க, இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே வியாசர்கிட்ட பல தடவை கேட்டிருக்கேன். நான் உங்க அப்பா தான் வியாசர். அடிக்கடி வியாசர் வந்து அரண்மனைக்கு வர்றது உண்டு. எப்போ வந்து அவங்க நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வியாசர் வருவார். அவங்க அம்மா எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வியாசர் அங்க வருவார். அதான் பெனடிக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால அவர் வந்து அப்பப்போ நல்ல அறிவுரைகள் எல்லாம் சொல்றது உண்டு. அப்ப எல்லாரும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து வியாசர் சொல்றதை கேட்பாங்க. மகாபாரதத்துல இது அடிக்கடி நம்ம பார்க்கலாம். அதனால இப்ப என்ன சொல்றாரு, அதை பத்தி எல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டாம், ஆனா பகவானை பத்தி சொல்லுங்க, எனக்கு அதை கேட்க கேட்க எனக்கு வந்து திகட்டாது, மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு திகட்டி போச்சு அப்படின்னு சொல்றாரு. அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். மக்கள் சமூக மற்றும் சரித்திர கதைகளில் மிகவும் விருப்பம் கொண்டிருப்பதால் ஸ்ரீல வியாசதேவர் புராணங்களையும் மகாபாரதத்தையும் போன்ற பல நூல்களை தொகுத்துள்ளார். பரம மக்களுக்கென தொகுக்கப்பட்ட இந்த நூல் அவர்களுடைய இறை உணர்வை விழிப்புற செய்யும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளன. இத்தகைய இலக்கியங்களில் உண்மையான நோக்கம் சரித்திர குறிப்புகளை அளிப்பதால் மாறாக மக்களின் இறை உணர்வை விழிப்புற செய்வதற்காக ஆகும். உதாரணமாக, மகாபாரதம் ஒரு குருஷேத்திர யுத்தத்தை பற்றி சரித்திரமாகும். அது சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை பற்றி விவகாரங்கள் இருப்பதால் பாமர மக்கள் அதை படிக்கின்றனர். ஆனால் உண்மையில் மகாபாரதத்தின் மிக முக்கிய பகுதியாக பகவத்கீதை விளங்குகிறது. மகாபாரதத்தை படிப்பவர்கள் குருஷேத்திர யுத்தத்தை பற்றி சரித்திரங்களை தெரிந்து கொண்டுவதுடன் பகவத்கீதையையும் தானாகவே கற்றிருக்கின்றனர். பௌதிகமான அரசியல் மற்றும் சமூக விவகாரங்களை பற்றி அறிவு தமக்கு திகட்டி விட்டதையும் அவற்றில் தமக்கு இனிய விருப்பம் இல்லை என்பதையும் விருதர் மைத்ரேயிடம் விவரித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அவர் கேட்க ஆவல் கொண்டார். புராணங்கள், மகாபாரதம் போன்றவர்களில் கிருஷ்ணருடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள விஷயங்கள் குறைவாக இருப்பதால் அதில் திருப்தி அடைவதாக விருதர் கிருஷ்ணரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினார். கிருஷ்ண கதா
பற்றி அதிகமாக அல்லது கிருஷ்ணரை பற்றி விஷயங்கள் உன்னதமானவையாகும். இத்தகைய விஷயங்களை கேட்பதில் திகட்டல் ஏற்படுவதே இல்லை. பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பேசப்பட்டது. கிருஷ்ண கதா என்பதால் அது முக்கியமானதாகும். குருஷேத்திர யுத்தத்தை பற்றி கதை பாமர மக்களின் கவனத்தை கவரக்கூடும். ஆனால் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறியுள்ள விருதரை போன்றவர்களுக்கு கிருஷ்ண கதை மட்டுமே கவனத்தை கவர்வதாக உள்ளது. விருதர் மைத்ரேயிடமிருந்து எல்லா விஷயங்களையும் கேட்க விரும்பினார். ஆனால் அவ்விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்பு கொண்டவையாக இருக்க வேண்டும் என்பது அவரது அவா. விரைவாக சாம்பல்களாகுவதால் மட்டுமே நெருப்புக்கு திருப்தி அடைவதில்லை. அதே போலவே கிருஷ்ணரை பற்றி கேட்கும் தூய பக்தர்கள் ஒருவர் அதனால் திகட்டுவதில்லை. சரித்திர சம்பவங்கள், சமூக மற்றும் அரசியல் சம்பவங்கள் ஆகிய அனைத்தும் கிருஷ்ணனுடன் தொடர்பு கொள்வையாக செய்யப்பட்ட உடனே அவை உன்னதமானவையாக மாறுகின்றன. பௌதிக விஷயங்களையும் ஆன்மீகமாக மாற்றக்கூடிய வழி இதுவே. உலக விவகாரங்கள் அனைத்தும் கிருஷ்ண கதையுடன் பிணைக்கப்பட்டுமானால் உலகமே வைகுண்டமாக மாறிவிடும். உலகில் இரு முக்கிய கிருஷ்ண கதைகள் உள்ளன. ஒன்று பகவத்கீதை, மற்றது ஸ்ரீமத் பாகவதம். பகவத்கீதை கிருஷ்ணனால் பேசப்பட்டது என்பதால் அது கிருஷ்ண கதையாகும். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரை பற்றி பேசப்பட்டது என்பதால் அதுவும் கிருஷ்ண கதையாகும். கிருஷ்ண கதையை பாகுபாடின்றி உலகம் முழுவதும் பரப்பும்படி பகவான் சைத்தன்யர் தமது சீடர்களுக்கு உத்தரவிட்டார். ஏனெனில் கிருஷ்ணர் கதையின் உன்னதமான சக்தி எல்லோருடைய பௌதிக கலகங்களையும் போக்கிவிடக் கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பொதுவா பொதுமக்கள், பாமர மக்கள்னா பொதுமக்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இந்த அரசியல், குடும்ப விவகாரங்கள், சண்டைகள், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா பகவத்கீதை பாகவதம்லாம் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் பகவத்கீதையெல்லாம் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதை அவங்களுடைய மனம் போன போக்குப்படி இதுதான் பகவத்கீதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம இருக்கணும். அதுக்குள்ள போய் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா பக்தர்களுக்கு எது ரொம்ப இஷ்டமானது அப்படின்னா இந்த சரித்திர சம்பவங்கள். ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, எது முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது, இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்தாரா அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னாக்க பகவானுடைய கதை தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ பகவத் கதைகள்ல அவங்க ஆர்வம் செலுத்துவாங்க பக்தர்கள். 2 விதமான கிருஷ்ண கதைகள். என்ன 2 விதமான கிருஷ்ண கதைகள்? பகவத்கீதை பாகவதம். பகவத்கீதை கிருஷ்ணராலேயே பேசப்பட்டது. பாகவதம் கிருஷ்ணரை பற்றி பேசப்பட்டது. அதனால பக்தர்களுடைய சரித்தமும் கிருஷ்ண கதை தான். நம்ம இப்போ விதுரர் மைத்ரேயருடைய சம்பாஷணையை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உத்தவர் விதுரர் பேசுறதை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சுகதேவ கோஸ்வாமி பரிஷத் மகாராஜர் பேசுனதை பார்த்தோம். சூத கோஸ்வாமி சௌனகாதி ரிஷிகள் பேசுனதை பார்த்தோம். அது மாதிரி நாரதரும் யுதிஷ்ட மகாராஜர் பேசுனதை கேட்டோம். பிரம்மாவும் நாரதரும் பேசுனதை கேட்டோம். இந்த மாதிரி இந்த கதைகள், இந்த சம்பாஷணைகள் எல்லாமே யாரைத்தான் மையமா வச்சிருக்கு? கிருஷ்ணரை தான் மையமா வச்சிருக்கு. யாரும் சும்மா அரசியல் இங்க எல்லாம் நியாயம் பேசல. எல்லாரும் எதை பத்தி தான் பேசுறாங்க? கிருஷ்ணரை மையமா வச்சுதான் பேசுறாங்க. அதனால இதுவும் கிருஷ்ண கதா, பாகவதம் கிருஷ்ண கதா அப்படின்னு சொல்லப்படுது. கஸ்திருப்தியானுதீர்த்தபதோ விதானாத் சத்ரேஷு வக சூரிபிர்யீட்யமானாத் யக கர்ணநாட்டீம் புருஷஸ்ய யாதோ பவ பிரதாம் கேகரதிம் சினந்தி. மாமுனிவர்களாலும் பக்தர்களாலும் வணங்கப்படுபவரும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் உறைவிடமாக உள்ள தாமரை பாதங்களை உடையவருமான பகவானை பற்றி போதுமான அளவிற்கு கேட்காமல் திருப்தி அடையக்கூடியவர் மனித சமூகத்தில் யார் இருக்கக்கூடும்? இத்தகைய விவகாரங்கள் ஒருவரது செவி துவாரங்களில் நுழைவதாலேயே அவரது குடும்ப பாசத்தினால் உண்டான பந்தத்தை அது துண்டித்து விடுகிறது. ஸோ ஏற்கனவே நம்ம செகண்ட் கேண்டோல சௌனகாதி ரிஷிகள் சொன்னதை பார்த்தோம். பகவானுடைய அந்த கதைகளை கேட்காத செவிகள் என்னன்னு பார்த்தோம். எதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்? பாம்போட புத்துக்கு சமம். வெரி குட், வெரி குட். பாம்பு புற்றுக்கு சமம்னு பார்த்தோம். கண்கள், பகவானை பார்க்காத கண்கள் எதுக்கு சமம்னு பார்த்தோம்? மயில்பீலியோடு மேல இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வெரி குட், வெரி குட், வெரி குட். மயில்பீலியோட கண்களுக்கு சமம்னு பார்த்தோம். பகவானுடைய கோவிலுக்கு போகாத கால்கள் எதுக்கு சமம்னு பார்த்தோம்?
மரமா மாதாஜி? மரங்களுக்கு சமம்னு பார்த்தோம். வெரி குட். எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். சோ இது மாதிரி நம்ம அங்கங்கள் ஒண்ணுமே பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபடுத்தப்படணும். சோ மூக்கு வந்து சுவாசிக்கிற அந்த சுவாசம் என்னன்னு பார்த்தோம்? பொல்லனுடைய துருத்தின்னு பார்த்தோம். பொல்லன் துருத்தியும் சுவாசிக்குது, நம்மளும் சுவாசிக்கிறோம். இதனால நன்மை ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் பார்த்தோம். சோ கைகள் பெருசா வந்து காப்புகள்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தா கூட அது வந்து என்னன்னு பார்த்தோம்? பகவானுக்கு சேவை செய்யாத கரங்கள். ஓகே, இந்த ஹோம்ஒர்க் உங்களுக்கு. திரும்ப செகண்ட் கேண்டோ போய் சௌனகாதி ரிஷிகள் என்னென்ன சொன்னாங்க, ஒவ்வொரு அங்கங்களுக்கும் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம வந்து நாளைக்கு வந்து அதை பார்க்கலாம். இன்னைக்கு பொருளுரை யார் படிக்க போறா? அடுத்தது சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கிருஷ்ண கதை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் ஒருவரது செவிகளுக்குள் புகுவதன் மூலமாகவே குடும்ப பாசம் என்னும் பந்தத்திலிருந்து உடனே அது அவரை விடுவிக்கிறது. குடும்ப பாசமானது புறச்சக்தியின் ஒரு மாய தோற்றமாகும். எல்லா பௌதீக செயல்களுக்கும் அதுவே தூண்டுகோலாக உள்ளது. ஒருவனது மனம் பௌதீக செயல்களில் ஆழ்ந்துள்ளவரை அவன் பிறவி சக்கரத்தை தொடர வேண்டியிருக்கும். மக்கள் அறியாமை குணத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றனர். சிலர் தீவிர ரஜோ குணத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றனர். இவ்விரு குணங்களுக்கும் கீழ்பட்டுள்ள ஜீவராசி பௌதீக கண்ணோட்டத்தில் செயல்படுகிறான். ஒரு ஜீவராசி தனது உண்மையான நிலையை அறிய பௌதீக குணங்கள் அனுமதிப்பதில்லை. ரஜோ மற்றும் தமோ குணங்கள் ஒருவனை மாயையான தேகாபிமானத்தில் உறுதியாக கட்டி போடுகின்றன. இவ்வாறு மாயைக்கு கட்டுப்பட்டுள்ள முட்டாள்களிலேயே சிறந்தவர்கள் ரஜோகுணத்தின் வசியத்தால் பொதுநல செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். உடல் அழியக்கூடியது, உடல் முழுவதும் பரவியுள்ள உணர்வு அழிவற்றது என்ற அடிப்படையான பாடத்தை பகவத்கீதை மனித குலத்திற்கு வழங்குகிறது. அழிவற்றவனான உணர்வுள்ள ஜீவன் எத்தகைய சூழ்நிலையிலும் கொல்லப்படாமல் நிச்சயமாக இருக்கிறான். உடல் அழியும் பொழுது அவன் அழிவதில்லை. அழியக்கூடிய இவ்வுடலை நான் என்று தப்பாக புரிந்து கொண்டு அரசியல், மனித வர்க்க சாஸ்திரம், பொதுநலம், தேசப்பற்று மற்றும் உலகப்பற்று என்னும் பெயர்களின் கீழ் தேகாபிமானத்தில் செயல்படுபவன் ஒரு முட்டாள் என்பதில் சந்தேகமில்லை. அவன் உண்மை எது, பொய் எது என்பதை அறியாமல் இருக்கிறான். சிலர் ரஜோ மற்றும் தமோ குணங்களுக்கு மேலே உள்ள சத்துவகுணத்தில் உள்ளனர். ஆனால் பௌதிக சத்துவகுணம் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் கலப்படத்தை எப்பொழுதும் கொண்டுள்ளது. உடலுக்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு உண்டு என்பதை பௌதிக சத்துவகுணம் ஒருவனுக்கு உணர்த்துகிறது. நற்குணத்தில் உள்ள ஒருவன் தான் உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா என்பதில் அக்கறை கொண்டுள்ளான். ஆனால் பௌதிக சத்துவகுணத்தில் உள்ளவன் களங்கப்பட்டவனாக இருப்பதால் ஆத்மா ஒரு நபர் என்ற அதன் உண்மையான இயற்கையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆத்மா உடலில் ஏற்பட்டது என்ற அவர்களது அருவ கருத்து அவர்களை ஜட இயற்கையின் சத்துவகுணத்தில் வைத்திருக்கிறது. கிருஷ்ணகதியால் கவரப்பட்டால் ஒழிய பௌதீக வாழ்வின் பந்தத்திலிருந்து அவர்களால் முக்தி அடையவே முடியாது. கிருஷ்ணகதையிலிருந்து அவர்களால் முக்தி அடைய முடியாது. கிருஷ்ணகதை ஒருவர் அவரது ஆத்மாவின் தூய உணர்வு நிலையில் நிலைவரச் செய்து பௌதீக பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. எனவே இதுதான் உலக மக்களுக்குரிய ஒரே வழியாகும். பகவான் சைத்தன்யரால் சிபார்சு செய்யப்படுவது போல் கிருஷ்ணகதையை உலகம் முழுவதும் பரப்புவதே மிகச்சிறந்த ஜீவகாருண்யம் ஆகும். எனவே பகவான் சைத்தன்யரால் துவங்கப்பட்ட இச்சிறந்த இயக்கத்தில் அறிவுள்ள உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த பொருளிலிருந்து ஒரு லைன், அந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஒரு ஜீவராசி தனது உண்மையான நிலையை அறிய பௌதிக குணங்கள் அனுமதிப்பது இல்லை. இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? மாயையால கவரப்பட்டிருக்காங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஓகே, இதுக்கு இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சேவகன்கிறத உணர முடியாம இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. நைஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சோ நம்மளுடைய உண்மையான நிலை என்ன? நம்ம கிருஷ்ணனுடைய சேவகன். நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா. நம்ம பகவானுடைய தொண்டன், சேவகன். இதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை. ஆனா இதை நம்ம எது மறைக்குது அப்படின்னா இந்த பௌதிக குணங்கள் தான் மறைக்குது நம்மள. மாயை கவரப்படுறோம். கரெக்டான ஆன்சர் தானே அதுக்கு. ரொம்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா நம்ம பகவானுடைய தொண்டன், சேவகன் அப்படிங்கறத நம்ம மறக்கிறோம். மறந்து நம்ம என்ன செய்யறோம்? யாருக்கோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருப்போம். உடல் ரீதியான காரியங்களே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ எதனால அது? அதனால்தான் ரஜோ குணத்தினுடைய செயல் எப்படி இருக்கும், தமோ குணத்துல செயல் எப்படி இருக்கும், சத்துவ குணத்துல செயல் எப்படி இருக்கும், அதெல்லாம் ப்ராப்பர் எக்ஸ்பிளைன் பண்றார்.
ஸோ ரஜோத்தம குணங்கள்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரஜோகுணத்துல இருக்கிறவ தேசப்பற்று, அந்த பற்று, இந்த பற்று, பொதுநல தொண்டு, மக்கள் சேவை, மகேசன் சேவை அப்படிலாம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்களை பத்தி சொல்லவே வேண்டாம். ஸோ அவங்களுக்கு எந்த எந்த நற்கதியும் கிடையாது. பௌதிக சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து உடலல்ல ஆத்மா அப்படிங்கிறது தெரியுமா தவிர, ஆனா அவன் வந்து இந்த உண்மையான நிலை, நான் வந்து பகவானுடைய தொண்டன் அப்படிங்கறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. சத்துவகுணத்துல ஓரளவுக்கு இந்த அறிவு இருக்கலாம், நம்ம உடல் கிடையாது ஆத்மாங்கிற அறிவு இருக்கலாம். ஆனா நம்ம யாரு அப்படிங்கிற அந்த உண்மையான நிலை அவங்களுக்கு தெரியாது. நம்ம பகவானுடைய தொண்டன் சேவகன்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ தூய்மையான சத்துவகுணத்துல நம்ம வரும்போதுதான் நமக்கு அந்த உண்மை புலப்படும். அதுக்கு ஒரே சுலபமான வழி என்னன்னா நாம சங்கீர்த்தனம் தான். பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது நாம சங்கீர்த்தனம் தான். சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லியிருக்காரு. சோ அதனால பிரபுபா சொல்றாரு, இந்த வழியில எல்லாருமே சேரலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், போன 2 பொருளுக்கு முன்னாடி பார்த்தோம். சோ புண்ணிய காரியம் பண்ணியிருக்கிறவங்க வெள்ளையா இருப்பாங்க, பாவங்கள் பண்ணியிருக்கிறவங்க கருப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏழையா இருக்காங்க, அவலட்சணமா இருக்காங்க, நோய் உள்ளவங்களா இருக்காங்க, அப்படிலாம் பார்த்தோம். இப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால இந்த மாதிரி எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, எல்லாருமே நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கலாம். அதுக்கு யாருக்கும் தடை கிடையாது. பகவான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சேனல்ல ஓப்பனா வச்சிருக்காரு, எல்லாரும் கலந்துக்கலாம். சோ நான் பாவம் பண்ணியிருக்கேன், நான் கலந்துக்க முடியாது, நான் வந்து ஏழையா இருக்கேன், நான் வர முடியாது, எனக்கு நோய் இருக்கு, நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, கல்வி அறிவு கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே கலந்துக்கலாம். சோ இன்னைக்கு காலம்பர பாகத்துல படிச்சோம், சுமேதசக அப்படின்னு ஒரு வார்த்தை. சுமேதசக அப்படின்னா மிகச்சிறந்த அறிவாளிகள். யாரு யார் நாம சங்கீர்த்தனம் பண்றாங்களோ அவங்கதான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படிங்கிற பாகவத்தினுடைய முடிவு. முமேர் விவக்ஷூர் பகவத் குணானாம் சகாபிதே பாரதமாக கிருஷ்ணக யஸ்மின் நிர்ணாம் கிராமிய சுகானுவாதை மதிர் கிரகீதா நு ஹரே கதாயாம். உங்களுக்கு நண்பரான கிருஷ்ண துவைபாயன வியாசர் பகவானின் உன்னத குணங்களை அவரது சிறந்த காவியமான மகாபாரதத்தில் முன்பே விளக்கியுள்ளார். ஆனால் பௌதிக விஷயங்களை கேட்பதில் பாமர மக்களுக்குரிய உறுதியான விருப்பத்தை, கிருஷ்ண கதையை, பகவத்கீதையை நோக்கி திருப்புவதே அதன் முக்கியமான நோக்கமாகும். அதை விட்டுட்டோம். பகவத்கீதை கேட்கணுங்கிறது தான் மகாபாரதத்தோட நோக்கம். ஆனா அது யாருக்கா தெரியுமான்னா அது தெரியாது. எல்லாரும் எதை நோக்கிதான் போயிட்டே இருப்போம், கதையை நோக்கி. அவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணாங்க, பட்டிமன்றம் போட்டு பேசிக்கிட்டு அப்படியேதான் போயிட்டே இருப்போம் நம்ம, இல்லையா? கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மாமுனிவரான கிருஷ்ண துவைபாயன வியாசரே எல்லா வேத இலக்கியங்களுக்கும் ஆசிரியர் ஆவார். அவற்றுள் வேதாந்த சூத்திரம், ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் மகாபாரதம் ஆகியவை மிகவும் பிரபலமானவையாகும். ஸ்ரீமத் பாகவதம் 1.4.25 குறிப்பிடுவது போல், வாழ்க்கை தத்துவத்தை விட பௌதீக விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள தாழ்ந்த புத்தியுள்ள மக்களுக்காகவே ஸ்ரீல வியாசதேவர் மகாபாரதத்தை தொகுத்துள்ளார். பௌதீக விவகாரங்களுடைய பெயரளவையான மகிழ்ச்சியின் கசப்பு தன்மையை முன்பே அனுபவித்து விட்டவர்களுக்காகவும், பௌதீக விஷயங்களுக்கு மேலே சென்று விட்டவர்களுக்காகவும் வேதாந்த சூத்திரம் தொகுக்கப்பட்டுள்ளது. வேதாந்த சூத்திரத்தின் முதல் சூத்திரம் அதாது பிரம்ம ஜிக்னாசா என்பதாகும். அதாவது புலனுகர்வு தொடர்பான பௌதீக விவகாரங்களை முடித்து கொண்ட ஒருவனால் மட்டுமே பிரம்மத்தை பற்றிய பொருத்தமான கேள்விகளை கேட்க முடியும். பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் உயர் பிரிவினர், பிராமணர், சத்திரியர், வைசியர் ஆகியோர் செய்தித்தாள்களையும் அதை போன்ற பிற இலக்கியங்களையும் நிரப்பும் பௌதீக விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருக்கின்றனர். இத்தகைய குறை மதியாளர்கள் சூத்திரங்களை கற்பது போல் காட்டிக் கொண்டாலும் வேதாந்த சூத்திரத்தின் நோக்கத்தை அவர்களால் அறிய முடியாது. வேதாந்த சூத்திரத்தின் உண்மையான நோக்கம் அதன் ஆசிரியராலேயே ஸ்ரீமத் பாகவத்தில் விளக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் உதவியின்றி வேதாந்த சூத்திரத்தின் தேகமே ஆத்மா என்ற தவறான கருத்தின் கீழ் பொதுநல தொண்டில் ஆர்வம் கொண்டு வழி தவறி செல்லும் இத்தகைய மனிதர்கள் மகாபாரதத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்படுகின்றனர். மகாபாரதம் குறிப்பாக இத்தகைய மனிதர்களின் நன்மைக்காக ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்டுள்ளது. பௌதீக விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள தாழ்ந்த புத்தி உடையவர்கள் மகாபாரதத்தை மிகவும் ஆர்வத்துடன் படிக்கக்கூடும். இத்தகைய பௌதீக ஆனந்தத்தை அனுபவிக்கும் அதே சமயம்
பகவத்கீதையின் போதனைகளையும் அவர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தின் வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்ப கல்வியாகும். பௌதீக செயல்களை கொண்ட ஒரு சரித்திரத்தை எழுதுவதில் ஸ்ரீல வியாசதேவர் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. குறைந்த புத்தி உள்ளவர்களுக்கு பகவத்கீதையின் வாயிலாக உன்னத தன்னுணர்வை பெறுவதற்குரிய வாய்ப்பை வழங்குவதே அவரது நோக்கமாகும். மகாபாரதத்தை பற்றி விதுரர் குறிப்பிடுவது, தீர்த்த யாத்திரை செல்லும் பொழுது தமது உண்மையான தந்தையான வியாசதேவரிடமிருந்து மகாபாரதத்தை அவர் கேட்டார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ மகாபாரதத்தை எதுக்காக வியாசர் தொகுத்தார் அப்படிங்கிற காரணத்தை இங்க நம்ம வந்து தெளிவா பாக்குறோம். மக்களுக்கு டைரக்டா வந்து வேதாந்த சூத்திரம்ல எல்லாராலையும் படிக்க முடியாது. பாருங்க, முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசு அப்படிங்கிற சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கான அர்த்தம் என்ன? இப்போ நாம பிரம்மத்தை பற்றி விசாரிப்போம். ஜிக்ஞாசு அப்படின்னா கேள்வி கேட்கறது, விசாரிக்கிறதுன்னு அர்த்தம். எதை பத்தி விசாரிப்போம்? பிரம்மத்தை பற்றி விசாரிப்போம். இப்ப என்ன புரியும் நமக்கு? இப்போது நாம் பிரம்மத்தை பற்றி விசாரிப்போம் அப்படின்னா நமக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு எலி இருந்துச்சான். அந்த எலி என்ன பண்ணிச்சான்? ஒரு முனிவர் கிட்ட போச்சான். அந்த முனிவர் கிட்ட போய் அந்த எலி சொன்னிச்சான், எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல இது பண்ணி கொடுங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிச்சான். முனிவர் கேட்டாரா, உனக்கு என்னப்பா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. என்ன ஒரு பூனை துரத்துச்சு, அதனால என்ன தயவுசெய்து நீங்க பூனையா மாத்திடுங்க அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட அந்த எலி சொன்னிச்சான். உடனே அந்த முனிவர் அந்த எலிய பூனையா மாத்திட்டாரு. சரி, கதையோட நம்ம நிறுத்திடுவோம். இப்ப நீங்க என்ன கேட்பீங்க? பூனைக்கும் கஷ்டம் வந்திருக்கும். அதையும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்போம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். அப்போ இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஓரளவுக்கு தெரிந்து, இந்த கதை வேற கதை, நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த கதையை இன்னொரு நாள் பார்ப்போம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எலி பூனை கதை இன்னொரு நாள் சொல்லலாம் இது. ஆனா இப்ப உங்களுக்கு விஷயம் புரியறதுக்காக சொன்னேன். அடுத்து என்ன ஆச்சு, அந்த பூனைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். அதான் இங்க அதாதோ பிரம்ம ஜிக்ஞாஸ். ஓ அப்படின்னா இது வரைக்கும் நாம கர்மகாண்ட பகுதிகளை பத்தி எல்லாம் பேசிட்டோம், ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டோம். இதனால இதாச்சு, இதனால இது கிடைக்கும், அது கிடைக்கும், நீ சொர்க்கலோகத்துக்கு போய் அனுபவிக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், இதெல்லாம் பேசிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பிரம்மத்தை பற்றி விசாரிப்போம். பிரம்மம்னா என்ன அப்படின்னு விசாரிப்போம் அப்படின்னு இந்த வேதாந்த சூத்திரம் ஆரம்பிக்குது. புரியுதா? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசு அப்படின்னாக்க இனி நாம் பிரம்மத்தை பற்றி விசாரிப்போம் அப்படின்னா இனி நம்ம இதை பத்தி விசாரிப்போம்னா எனக்கு அர்த்தம், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை விவாதம்லாம் பண்ணிட்டோம். அதெல்லாம் போதும். இனிமே நம்ம என்ன பண்ணுவோம்? பிரம்மத்தை பற்றி கேட்போம் அப்படின்னு வேதாந்த சூத்திரம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரி வேதாந்த சூத்திரம் படிக்கணுங்கிறது எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது. ஆனா பாகவதம் படிக்கிறது எப்படி இருக்கு? இனிமையா இருக்கு இல்லையா? நமக்கு வந்து நிறைய கதைகள் இருக்கு, நிறைய பகவானை பத்தி நம்ம டைரக்டா படிக்கிறோம். கொஞ்சம் வைகுண்ட லோகத்தை பத்தி 2வது காண்டத்துல கடைசியில பார்த்தோம். வைகுண்ட லோகம் எவ்வளவு அழகா இருக்கு, அருமையா இருக்கு, எல்லாரும் எப்படி ஃபிளைட்ல போறாங்க, எப்படி இருக்காங்க அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம். பகவானுடைய அழகான திவ்யமான ரூபத்தை வர்ணனைகள் எல்லாம் படிக்கிறோம், கதைகள் எல்லாம் கேட்கிறோம். அப்போ நமக்கு இது எப்படி இருக்கு? படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அதனால வேதாந்த சூத்திரத்துக்கு இயற்கையான வியாக்கியானமா இருக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா வேதாந்த சூத்திரத்தினுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்னா பக்தி தான். சோ நம்ம வேதங்கள் வந்து 6 விதமான முடிவுகளை கொண்டு வருது. நீங்க வேணா இதை கூகுள்ல வேணா போட்டு நீங்க வந்து பார்க்கலாம். ஷட் தர்ஷனாத் அப்படின்னு பேரு. ஷட் தர்ஷனாத் அப்படின்னு பேரு. 6 விதமான முடிவுகள், 6 விதமான தர்ஷனங்கள்னா 6 விதமான முடிவுகள். அதுல வந்து வேதாந்த சூத்திரம் கடைசியில பக்தியில வந்து வியாசதேவன் முடிக்கிறார். சோ பாகவதமும் பக்தியத்தான் வந்து சொல்லுது. 6 தர்ஷனங்களை பத்தியும் பாகவதம் விவரமா பேசுது. இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சோ அதனால பாகவதம் இல்லாம வேதாந்த சூத்திரத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாது. வேதாந்த சூத்திரத்தை பாகவத்தோட உதவி இல்லாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஞானியோட நிலைக்கு போயிடுவோம். பக்தியே அங்க வராது. வெறுமா டெக்னாலஜி மட்டும் பேசிட்டே இருக்கும்.
சோ அங்க வந்து என்ன இருக்காது, பக்தி வந்து குறைச்சலா இருக்கும். ஞான மிஸ்ர பக்தியா தான் அங்க இருக்கும். பக்தி மிஸ்ர ஞானம்னா வேற, ஞான மிஸ்ர பக்தினா வேற, வெறும் ஞானம் தான் இருக்கும். சோ அதனால ஆனா வியாசருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அப்படியே கதை வழியா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து பகவத்கீதை எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறதுதான். ஆனா அவருடைய கோல் வந்து அங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தார். ஸ்ரத்ததானஸ்ய விவர்த்தமான விரக்திம் அந்யத்ர கரோதி பும்சக ஹரே பாதானுஸ்மிருதி நிவృத்தஸ்ய சமஸ்த துக்காப்யயம் ஆகதந்தே. இத்தகைய விஷயங்களை கேட்பதில் இடையராது ஈடுபட ஆவல் கொண்டுள்ளவருக்கு மற்ற விஷயங்களுள்ள அவரது அசிரத்தையை கிருஷ்ணகதை படிப்படியாக அதிகரிக்க செய்கிறது. உன்னத ஆனந்தத்தை அடைந்துள்ள பக்தனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தாமரை பாதங்கள் இவ்வாறு இடையராது சிந்திக்கப்படும் பொழுது அவனது எல்லா துன்பங்களையும் அது தாமதமின்றி அழித்து விடுகிறது. ஸ்ரத்தை அச்சிரத்தை ரெண்டு இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. எதுல ஸ்ரத்தை இருக்கு? பகவானை பத்தி கேட்கணுங்கிறதுல ஸ்ரத்தை இருக்கு. எதுல அச்சிரத்தை இருக்கு? உலக விஷயங்கள்ல அவங்களுக்கு கேட்கணுங்கிற அந்த ஆவல் போயிடுது. எத்தனை பேரால இனிமே தொடர்ந்து நியூஸ் பேப்பர் படிக்க முடியும், நியூஸ் பார்க்க முடியும் அப்படின்னா கஷ்டம். யார் வந்து பாகவதத்துல ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என்ன ஆயிடும், விட்டு போயிடும். அதுக்கு பதிலாக ஒரு ஸ்லோகம் நம்ம மெமரைஸ் பண்ணலாம், நம்ம உட்காந்து பகவத்கீதை படிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணி போயிடும் இல்லையா? கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோங்க மாதாஜி. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். ஆன்மீகப்படியில் கிருஷ்ண கதையும் கிருஷ்ணரும் ஒன்றே என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். பகவான் பரம சத்தியமாவார். எனவே கிருஷ்ண கதையை ஏற்றுக்கொள்ளப்படும் பகவானின் நாமம், உருவம், குணம் முதலியவை அவரிலிருந்து வேறுபட்டவை அல்ல என்பதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பகவத்கீதை பகவானாலேயே பேசப்பட்டது என்பதால் அது பகவானுக்கு ஈடானதாகும். உண்மையான பக்தர் ஒருவர் பகவத்கீதையை படிப்பதானது பகவானை நேருக்கு நேராக காண்பதற்கு சமமாகும். ஆனால் பௌதீக அறிஞர்களுக்கு இது சாத்தியமில்லை. கீதையில் பகவானால் சிபார்சு செய்யப்பட்டபடி அதை பயில்வதால் பகவானின் எல்லா ஆற்றல்களையும் அதில் இருப்பதை ஒருவரால் உணர முடியும். முட்டாள்தனமாக கீதைக்கு புதிய அர்த்தம் ஒன்றை கற்பிப்பதால் உன்னத நன்மையை கொண்டு வருவது சாத்தியமல்ல. பகவத்கீதையிலிருந்து தப்பான அர்த்தத்தை பிழிந்தெடுக்க முயல்பவன் கிருஷ்ண கதையை உண்மையாகவும் ஆர்வத்துடனும் கேட்பவன் ஸ்ரத்ததான பும்ச அல்ல. இத்தகைய மனிதன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருப்பினும் இவனால் கீதையை படிப்பதிலிருந்து எந்த நன்மையும் அடைய முடியாது. நம்பிக்கையுள்ள பக்தனால் ஸ்ரத்ததான பகவத்கீதையிலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற முடியும். ஏனெனில் பகவானின் சர்வ சக்தியினால் பற்றை அழித்து பௌதீக துன்பங்களை போக்கிவிடும் உன்னத ஆனந்தத்தை அவன் அடைகிறான். விதுரரால் பேசப்பட்ட இப்பதத்தின் பொருளை ஒரு பக்தனால் உண்மை அனுபவத்தின் மூலமாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். தூய பகவத் பக்தர் கிருஷ்ண கதையை கேட்டு பகவானின் தாமரை பாதங்களை இடையறாமல் சிந்திப்பதன் வாயிலாக வாழ்வை நன்கு அனுபவிக்கிறார். இத்தகைய ஒரு பக்தருக்கு பௌதீக வாழ்வென்பதே இல்லை. கடல் போன்ற உன்னத ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் பக்தருக்கு மிகவும் பரவலாக பேசப்படும் பிரம்மானந்தம் அற்பமான அத்திப்பழத்தை போன்றதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ பகவத்கீதை அப்படிங்கிறதுக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பாகவதத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பகவான் நேர பேசியிருக்கார் பகவத்கீதையில, அவருடைய வார்த்தைகள். அதனால்தான் பகவத்கீதா அப்படின்னு சொல்லப்படுது. கீதம் அப்படின்னா பாடம்னு ஒரு பொருள் இருக்கு. பகவத்கீதை வந்து அனுஷ்டுப் சந்தக அப்படிங்கிற அந்த மீட்டர்ல ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்லோகங்கள் ஒவ்வொரு சந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் அனுஷ்டுப் சந்தக அந்த இதுலதான் வரும். இன்னும் பகவத்கீதையை எக்ஸ்பர்ட்டா சான் பண்றவங்க பார்த்தோம் அப்படின்னாக்க டிஃப்ரெண்ட் சந்திகள்ல பகவத்கீதையை அவங்க வந்து சான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு இதுவா வந்து சான் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பத்திரம் புஷ்பம் ஸ்லோகம் இருக்கு அப்படின்னாக்க, பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததகம் பக்தி உபஹ்ருதம் அஷ்னாமி பிரியதாத்மனஹ இப்படின்னு சான் பண்ணலாம். பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததகம் பக்தி உபஹ்ருதம் அஷ்னாமி பிரியதாத்மனஹ இப்படின்னு சான் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டியூன்ஸ் பகவானுடைய கீதம் அது. பகவான் வந்து ரொம்ப அற்புதமான முறையில அந்த பகவத்கீதையை பாடியிருக்கார்.
சோ அதனால பகவத்கீதைக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய சப்த வடிவம். ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பத்தி தான் பேசுது. யாரால அதை புரிஞ்சுக்க முடியும்? யார் வந்து பகவத்கீதையை உள்ளபடி புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும். சும்மா பகவத்கீதை வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். பகவத்கீதை வந்து ஞானத்தை சொல்லுது, பகவத்கீதை வந்து கர்ம யோகத்தை சொல்லுது, பகவத்கீதை தியான யோகத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களால பகவத்கீதையை புரிஞ்சுக்கவே முடியாது. பகவத்கீதையில எல்லாமே பக்தி யோகம் தான். பிரபுபாதர் பொருளுரை ஆரம்பத்துல படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இங்க வந்து பக்தியே இல்லை, ஏன் பிரபுபாதர் வந்து பக்தின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்தது. சோ அப்புறம் பக்தர்கள்ட்ட இருந்து அந்த விளக்கங்கள்லாம் கேட்கும் போதுதான் கிருஷ்ணனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது பக்தருக்கு தெரியும். அதனால அவர் வந்து எந்த ஸ்லோகம் யார் எடுத்து படிச்சாலும் அவங்க பக்திங்கிற முடிவுக்கு தான் வரணும். அப்படிதான் பிரபுபாதர் முழுக்க முழுக்க டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறார். ஈவன் பாகவதத்தையும் அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்றார் பிரபுபாதர். பகவான் எதை வலியுறுத்தணும்னு நினைக்கிறாரோ அதை டைரக்டா பிரபுபாதர் சொல்றார், பக்தி தான் அப்படிங்கிறத சொல்றார். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களால அதை வந்து சுலபமா புரிஞ்சுக்க முடியும். இல்ல எனக்கு வந்து நாலேஜ் இருக்கு, சான்ஸ்கிரிட் நாலேஜ் இருக்கு, நான் வந்து தனியா வந்து அதுக்கு அர்த்தம் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா நமக்கு அது புரியவே புரியாது. சோ கடல் போன்ற உன்னத ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் பக்தருக்கு மிகவும் பரவலாக பேசப்படும் பிரம்மானந்தம் அற்பமான அத்திப்பழத்தை போன்றதாகும் அப்படின்னு சொல்றார். இந்த பிரம்மானந்தம்னா என்ன? பிரம்மானந்தம்னா என்ன? சோ பகவானுடைய அருவ பிரம்மத்துல போய் கலக்கணும், அதுதான் அல்டிமேட் அப்படின்னு நினைக்கிறது பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தம் தான் இறுதியான இலக்கு அப்படின்னு அருவவாதி நினைக்கிறாங்க. பகவானுடைய அருவ பிரம்மத்துல போய் கலக்கிறது பிரம்மானந்தம், பிரம்மத்துல போய் கலக்கிறது பிரம்மானந்தம். ஈஸியா புரிஞ்சுக்கங்க. பிரம்மத்துல போய் கலக்கிறது பிரம்மானந்தம், அதுதான் இறுதி இலக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பக்தனுக்கு எப்படி இருக்கு? அது அவங்களுக்கு வேண்டாம், அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் அவங்களுக்கு கிடையாது. அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்? அவங்க எதுல இருக்காங்க? ஆனந்தாம் புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதா சுவாதனம். அவங்க ஒவ்வொரு பதத்திலையும் பூர்ணமான அமிர்தத்தை சுவைக்கக்கூடிய பல்கி பெருகக்கூடிய ஆனந்த கடல்ல இருக்காங்க. யாரு? பக்தர்கள். நம்ம கிடையாது, நம்ம முயற்சிதான் பண்ணிட்டே இருக்கும். அதனால நமக்கு அது இல்லையே, நம்ம எங்க போறதுன்னு யோசிக்காது. நமக்கு அது வரும், பகவான் கொடுப்பார். எப்போ? நாமளும் இடைவிடாம பகவானுடைய பாதகமலங்கிற நினைச்சோம் அப்படின்னா. சோ அதனால அந்த பிரம்மானந்தம் பக்தனுக்கு ஒண்ணுமே கிடையாது. எதோட கம்பேர் பண்ணும்போது? அவங்களுடைய பிரேமானந்தத்தோட கம்பேர் பண்ணும்போது. பக்தன் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க? பிரேமையில, பகவத் பிரேமையில வரக்கூடிய ஆனந்தத்தை பக்தர்கள் அனுபவிக்கிறாங்க. தான் சோச்சியான் அவிதோ நோச்சே ஹரே கதாயாம் விமுகான் அகேன ஷீனோதி தேவோ அனிமிஷஸ்து ஏஷாம் ஆயுர்பிருதா வாத கதி ஸ்மிருதீனாம் ஸ்மிருதீனாம் சாரி. முனிவரே, பாவ செயல்களின் காரணத்தால் ஹரிகதையை விரும்பாமலும் மகாபாரதத்தின் பகவத்கீதையின் நோக்கத்தை பற்றி அறியாமலும் இருப்பவர்கள் வருந்தத்தக்கவர்களிலும் வருந்தத்தக்கவர்களாக உள்ளனர். நானும் அவர்களுக்காக படுகிறேன். ஏனெனில் தத்துவ கற்பனைகளிலும் செயல்முறைக்கு நோக்கங்களிலும் ஏன் அன்மியூட் பண்றாங்கன்னு தெரியலையே. வெவ்வேறு சடங்குகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் அவர்களுடைய ஆயுள் எப்படி நித்திய காலத்தினால் வீணடிக்கப்படுகிறது என்பதை நான் காண்கிறேன். சோ பக்தி பாதையில வராதவங்களுக்காக விதுரர் வந்து இங்க ரொம்ப கவலைப்படுறார். ஏன்னா அவங்களுக்கு வேதங்கள்ல எல்லாம் நம்பிக்கை இருக்கு, வேத கொள்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பக்தி பாதையில நம்பிக்கை இல்லை. ஏன்? பாவச் செயல்கள் அவங்க செய்திருக்கிறது காரணத்தினால பகவானுடைய அந்த வார்த்தைகள்ல அவங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க வந்து சொல்றாரு. மைத்திரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நமஸ்காரம். பொருளுரைகள் சில பிரபாதத்தில் சொல். ஜட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப மனிதர்களும் பரமபுருஷருக்கும் இடையில் 3 வகையான உறவு முறைகள் உள்ளன. ரஜோ தீவிர மற்றும் தமோ அறியாமை குணங்களில் உள்ளவர்கள் பகவானின் இருப்பை வெறுக்கின்றனர் அல்லது கடவுள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவர் என்று எண்ணுகின்றனர். தத்துவ குணத்தில் நற்குணம் உள்ளவர்கள் இவர்களை விட மேல்நிலையில் உள்ளனர். 2ஆம் பிரிவை சேர்ந்த இவர்கள் பரமபுருஷரை அருவமானவர் என்று நம்புகின்றனர். இவர்கள் பக்தி மார்க்கத்தை ஒரு வழியாக
மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர், இறுதி முடிவாக அல்ல. இவர்களை விட மேலான நிலையில் தூய பக்தர்கள் உள்ளனர். இவர்கள் பௌதிக நற்குணத்திற்கும் மேற்பட்ட உன்னத நிலையில் இருக்கின்றனர். இவர்கள் ஆன்மீக படியில் உள்ள பகவானின் நாமம், உருவம், புகழ், குணங்கள் முதலானவை ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை அல்ல என்பதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். இவர்களுக்கு கிருஷ்ண கதையை கேட்பதும் அவரை நேருக்கு நேராக சந்திப்பதும் ஒன்றுதான். பகவானின் தூய பக்தி தொண்டில் புருஷார்த்தத்தில் ஈடுபட்டிருப்பது மனித வாழ்வின் உண்மையான நோக்கம் என்பது இவர்களுடைய கருத்தாகும். பரமபுருஷனிடம் நம்பிக்கை கொள்ளாமல் மனக்கற்பனையில் ஈடுபட்டுள்ள அருவவாதிகள் கிருஷ்ண கதையை கேட்பதில்லை. இத்தகையவர்கள் முதல் தரமான தூய பகவத் பக்தர்களின் அனுதாபத்திற்கு உரியவர்களாக உள்ளனர். அனுதாபத்திற்குரிய அருவவாதிகள் ரஜோ மற்றும் தமோ குணங்களுக்கு அடிமையானவர்களை கண்டு அனுதாபப்படுகின்றனர். ஆனால் மேற்கூறிய இரு பிரிவினரும் புலனின்பம் மற்றும் வாழ்வின் நோக்கம் ஆகியவற்றை பற்றிய மனக்கற்பனை எனப்படும் பொய்யான வழிமுறைகளில் விலை மதிப்பற்ற மனித வாழ்வை வீணாக்குவதால் பகவானின் தூய பக்தர்கள் அவர்களிடம் அனுதாபம் கொள்கின்றனர். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹைரார்கி பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்த்து என்னவா இருக்கு, அவங்கள பார்த்து அவங்களுக்கு இரக்கமா இருக்கு. பொதுவா நம்ம இந்த உலகத்துல இரக்கம்னா எதை நினைப்போம்? ஒரு பிச்சைக்காரங்களா இருக்காங்க, அவங்கள்ட்ட சாப்பிட்டதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இறக்கப்பட்டு ஏதாவது கொடுப்போம். அந்த மாதிரியான இரக்கத்தை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கு. என்ன லெவல்ல இருக்கு? முதல்ல இந்த 3 குணங்கள்ல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பிரபுபாத் சொல்றார். ரஜோதம குணங்கள்ல இருக்கிறவங்க பகவானுடைய அதாவது அந்த குணங்கள்ல இருக்கிறவங்க பகவானே ஏத்துக்கல. ஒண்ணு கடவுளை ஏத்துக்க மறுக்கிறாங்க, அவர் மேல பொறாமை இருக்காங்க. இல்லை அப்படின்னாக்க அவர் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்துவகுணத்துல இருக்கிறவங்க பகவானுடைய அருவத்தன்மையை ஏத்துக்கிறாங்க. தூய பக்தர்கள் சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க பகவானுடைய உருவத்தை ஏத்துக்கிறாங்க, பகவானுக்கு சேவை செய்யறாங்க. இப்போ ரஜோ தம குணங்கள்ல இருக்கிறவங்களை பார்த்து சத்துவ குணத்துல இருக்கிறவர் அனுபவப்படுறார். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியலையே, இவங்க அப்படி இருக்காங்களே, கடைசியில அருவ பிரம்மம் எவ்வளவு உயர்ந்தது, இப்போ அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அந்த ஒளிதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அவங்க மற்றவங்களை பார்த்து இறக்கப்படுறாங்க. ஆனா சத்துவகுணத்துல இருக்கிறவங்களையும் பார்த்து யார் இறக்கப்படுறா? பகவத் பக்தர்கள் இறக்கப்படுறாங்க. பகவானுடைய திவ்யமான ரூபம் தெரியலையே, பகவானுக்கு அன்பா சேவை செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பகவத் பக்தர்கள் எல்லார் மேலேயும் இறக்கப்படுறாங்க. இந்த 2 கேட்டகரி மேலேயும் அவங்க இறக்கப்படுறாங்க. அதனால என்ன பண்றாங்க? பிரச்சாரம் பண்றாங்க. சோ பிரச்சாரம்னா என்ன அர்த்தம்? ஆத்மாக்கள் மேல காட்டக்கூடிய இரக்கம் அப்படின்னா. நமக்கு இரக்கம் இல்லாம இருக்கலாம், நம்ம கடினமான மனம் படைத்தவர்களா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஆன்மீக குரு எப்படி இருக்கார்? பரம கருணாமூர்த்தியா இருக்கார். அவருடைய கட்டளைப்படி நாம அதை செய்யறோம். பெருசா நமக்கு இரக்கம்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா குருவுடைய கட்டளை நிறைவேற்றும் போது தானாவே நமக்கு அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது. பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. தஸ்ய கௌஷாரவ சர்மதாது ஹரே கதாம் ஏவ கதாசுசாரம் உத்ருத்ய புஷ்பேப்ய இவார்த்த பந்தோ சிவாய நக கீர்த்தய தீர்த்த கீர்த்தே. மைத்ரேயரே, துன்புற்றோரின் நண்பரே, ஹரிகதை மட்டுமே உலக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகும். எனவே மலர்களிலிருந்து தேனை சேகரிப்பதை போலவே அனைத்திற்கும் சாரமான ஹரிகதையை கூறுங்கள். கீர்த்தைய தீர்த்த கீர்த்தே அப்படின்னு சொல்றார். சோ இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஓமை சொல்றார். எப்படி இந்த பூக்கள் தேனீக்கள் தேனை சேகரிக்குதோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா இடத்துல இருக்கிற ஹரிகதை எல்லாம் சேர்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. தனபாக்கியம் படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிற மாதாஜி. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். இயற்கையின் வேறுபட்ட குணங்களுக்கேற்ப வெவ்வேறு மனிதர்களுக்குரிய பல்வேறு விஷயங்கள் உள்ளன. ஆனால் பரமபுருஷருடன் தொடர்புடைய விஷயங்கள் முக்கியமானவையாகும். துரதிருஷ்டவசமாக பந்தப்பட்ட ஆத்மாக்களின் சிலர் கடவுளை நம்பாமலும் மற்றும் சிலர் அவரது அருவ அம்சத்தில் மட்டும் நம்பிக்கை கொண்டுள்ளவராகவும் இருப்பதால் அவர்கள் ஹரிகதையை விரும்புவதில்லை. மேற்கூறிய நாதிஸ்தர்கள் மற்றும் அருவவாதிகள் ஆகிய இரு பிறவினர்களுக்கும் கடவுளை பற்றி கூற எதுவும் இல்லை. இவர்கள் அனைத்திற்கும் சாரமாக இருப்பவரை மறுக்கின்றனர். எனவே அவர்கள் புலன் நுகர்வு அல்லது
மனக்கற்பனைக்கேற்ப பற்றிய விஷயங்களில் ஈடுபடுகின்றனர். விதுரரை போன்ற தீய பக்தர்களுக்கு பௌதிகவாதிகளும் மனக்கற்பனைவாதிகளும் பின்பற்றும் முறை சிறிதும் பற்றற்றதாகும். இவ்வாறாக சாரசம்சாரம் கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேசப்படும் விதுரரை மைத்திரரை வேண்டினர். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அருவவாதிகளுக்கு பக்திங்கிறது ஒரு வழி மட்டும்தான், அது இறுதியான இலக்கு கிடையாது. அருவவாதிகளுடைய இலக்கு வந்து எப்படி மேலே ஏறினதுக்கு அப்புறம் ஏணிப்படியை உதச்சு விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க. சோ ஏறுறதுக்காக அவங்களுக்கு ஒரு வழி தேவை, அது அவங்க பக்தியா பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா பக்தனுடைய இறுதி இலக்கு என்ன? பகவானை அடைதல். பகவானை திருப்தி செய்யணும் மாதாஜி. பக்தி தான், பகவானை திருப்தி செய்யணும் மாதாஜி. பக்தி தான், அது என்னதான் பக்தி தான். சோ பக்தனுடைய இலக்கு பக்தி பாதை மட்டும் கிடையாது, இலக்கும் பக்தி தான். அவங்க அடைய போற இலக்கும் பக்தி தான். அங்க போய் அவங்க வந்து பகவானுக்கு சேவை தான் செய்ய போறாங்க. அங்க போய் யாரும் நான் கடவுள் ஆயிடுவேன் அப்படின்னா யாரும் நினைக்க போறது இல்லை. சோ பக்தனுடைய இலக்கு பக்தி தான். அருவவாதிகளுக்கு பக்தி வந்து ஒரு பாதை மட்டும்தான். அதை அடைஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அருவத்தை அடைஞ்ச உடனே பக்தியை விட்டுருவாங்க. என்ன சேவை செய்ய முடியும் அருவத்துல போய் உட்கார்ந்துகிட்டு, இல்லையா? ஒண்ணும் செய்ய முடியாம சும்மா உட்கார்ந்துருந்து திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு அவங்க திரும்பி வர வேண்டியதுதான். சவிஸ்வ ஜன்மஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதார பிரகிருஹித சக்தி சகார கர்மாணி அதிபூருஷானி யானீஸ்வர கீர்த்தயதானி மஹ்யம். பரமபுருஷர் பிரபஞ்ச படைப்பிற்காகவும் பராமரிப்பிற்காகவும் சர்வ சக்திகளையும் பூரணமாக கொண்ட அவதாரங்களை ஏற்றார். பரம ஆளுநரான அவரது அமானுஷ்யமான உன்னத செயல்களை பற்றிய அனைத்தையும் தயவு செய்து கூறி அருளுங்கள். சோ ஒவ்வொன்றும் டீட்டெயிலா வந்து இங்க வந்து அவர் கேட்கிறார். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். விதுரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்க மிகவும் ஆவலுடையவராக இருந்தார். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண உலக பார்வையிலிருந்து மறைந்து விட்டதை எண்ணி உணர்ச்சியில் ஆழ்ந்து போனார். எனவே பிரபஞ்ச சிருஷ்டிக்காகவும் பராமரிப்பிற்காகவும் முழு சக்திகளுடன் தோன்றும் பகவானின் புருஷ அவதாரங்களை பற்றி அவர் கேட்க விரும்பினார். புருஷ அவதாரங்களின் செயல்கள் பகவானுடைய செயல்களின் ஒரு விரிவாக்கம் மட்டுமே ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எச்செயலை பற்றி விதுரருக்கு கூறுவதென்று தீர்மானிக்க இயலாத மைத்ரேயருக்கு விதுரர் இதை குறிப்பால் உணர்த்தினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பிரபா சொல்றார், விதுரர் வந்து ஏற்கனவே பல கேள்வி கேட்டார். கிட்டத்தட்ட 16 ஸ்லோகங்களும் கிட்டத்தட்ட கேள்விகள் தான், இல்லையா? நான் பகவானை பத்தி பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க, இதை பத்தி சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்கன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காரு. சோ அதனால இப்ப மைத்ரேயருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன். அதனால இங்க வந்து விதுரர் வந்து இல்ல, எனக்கு வந்து படைப்பு பத்தி சொல்லுங்க. பகவானுடைய பல்வேறு லீலைகள்ல படைப்பு லீலைகளும் ரொம்ப முக்கியமானது, அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறார் அப்படின்னு சொல்றார். இனிமே நம்ம வந்து மைத்ரேயருடைய அந்த பதில படிக்க போறோம். அடுத்த ஸ்லோகத்துல இருந்து முழுக்க முழுக்க படைப்பை பற்றின விஷயங்கள் தான் திரும்ப நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, உங்களுக்கு இப்ப ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. மம்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த அருவவாதிகள் வந்து அங்க ஆசைப்பட்டு போறாங்க இல்ல மாதாஜி? ஆமா, அங்க இருக்கணும், சும்மா இருக்கணும். ஒளின்னா அவ்வளோ ஞானியா இருக்கிறவங்க, ஒளின்னா பிரம்ம ஒளின்னா அங்க எந்த வேலையும் இல்லை, சும்மா இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா அவங்களுக்கும் ஆத்ம ஞானத்தை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க தானே மாதாஜி? ஆத்மான்னா உடல் இல்ல ஆத்மான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஞானியோடைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, அவங்களால வேறுபாடுகளை தாங்க முடியல. வேறுபாடுகளாலதான் என்ன ஆகுது, நாம இந்த பௌதிக பந்தத்துல சிக்கிக்கிறோம். இப்ப என் கண்ணு ஒரு விஷயத்த பாக்குது அப்படின்னா, நான் பாக்குற காட்சியினால நான் பந்தப்படுறேன். நான் உன்னை கேக்குறேன் அப்படின்னா அதனால நான் பந்தப்படுறேன். அதனால நான் என்ன பண்ணணும், கண்ணு பார்க்க கூடாது, காது கேட்க கூடாது, நான் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லி அவங்க வந்து புலன்களை செயற்கையா கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஏன் பகவானுடைய விஷயங்களும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப வந்து அவங்க பார்க்கலாம், பகவானுடைய ரூபத்தை பார்க்கலாம். ஆனா அவங்களுடைய அல்டிமேட் என்ன, இந்த உருவம் அப்படிங்கிறது ஒரு
பிரம்மத்தோட ஒரு வெளிப்பாடுதான், பிரம்மம் தான் உயர்ந்தது. So they don't want any varieties. ஆனா பக்தனுக்கு என்ன தெரியும், பகவானுடைய உருவம் அப்படிங்கிறது திவ்யமானது. சோ ஆன்மீக உலகம் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, பல விதங்கள் இருக்கு. ஒரு பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைஜெயந்தி மாலா அப்படின்னு சொல்றோம், 5 விதமான மலர்களால கொக்கப்பட்ட மாலை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்படி அந்த வெரைட்டிஸே அவங்களுக்கு பயம். அந்த மாதிரி செயல்களை பார்த்து அருவவாதிக்கு பயம். ஒரு செயல் செஞ்சோம்னா இதுல நம்மள பந்தப்படுத்திடுவோம், அதனால செயல் இல்லாத தன்மையை தான் அவங்க விரும்புறாங்க. ஆனா அப்படி ஆத்மா இருக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. தெரியல. அந்த ஆத்மாவால அங்க போய் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது, அவ்வளவு ஃபாஸ்டானது. அப்படி அங்க இருக்க முடியாம திரும்ப வந்துடுறாங்க. அப்படி இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுநல சேவைகள்ல ஈடுபடுவாங்க. ஓகே ஓகே. அப்ப கூட அவங்களுக்கு இந்த பக்தி தொண்டு அடுத்த இதுல கூட வராது. வராது. அதனாலதான் பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியத்தை அப்படின்னு பகவான் சொல்றார். சூப்பர் ஒரு சூப்பர். ஞானி பல பல கோடி பிறவிகளுக்கு அப்புறம் தான் வாசுதேவ சர்வமிதி அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். சூப்பர் சூப்பர். ஹரிபோல் பாருங்க, ஹரிபோல். பிரபுபாதே கருணையினால நம்ம எல்லாம் ஞானியும் கிடையாது, யோகியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா நமக்கெல்லாம் ஜெபம் பண்றதுடைய பாக்கியம் நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. எஸ் மாதாஜி. அதான் ஆச்சாரியோடைய கருணை. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. இந்த குழப்பம் எனக்கு இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. அருவவாதிகள் வந்து உருவத்தை பார்த்தோம்னா நம்ம பந்தப்பட்டுருவோம்னு நினைச்சிட்டு கட்டுப்படுத்திக்கிறாங்க அவங்கள. ஆமா அப்படியே ஆமா. அதனால அவங்க பேர் சிரிக்கவே மாட்டாங்க. ஒரு ஞானி எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிக்க, ஏன் உன்னை பார்த்து சிரிச்சா நான் வந்து எனக்கு ஏதாவது அதனால ஒரு பந்தம் வந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஒரு ஞானிகளால சந்தோஷமா இருக்கவே என்னவோ பெருசா அப்படி இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்களே தவிர ஒரு கல்லு மாதிரி இருப்பாங்க அவங்க. எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரு கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு ஆசை இல்லாதவங்க. ஆசை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, எதையும் பார்க்க கூடாது, நல்லா சாப்பிடக்கூடாது. பிரபா சொல்றாரு, நம்மளாம் சாப்பிட்டே கோலோகம் போலான்னு சொல்றாரு. சுவையா சாப்பிட்டு நம்ம எல்லாம் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுக்கிட்டே கோலோகம் போலான்னு சொல்றாரு பிரபுபாதர். ஆனா ஞானிக்கு குலாப் ஜாமுனை பார்த்தா இதனால நான் பந்தப்பட்டுருவேன், ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னொன்னு சாப்பிடணும்னு ஆசை வரும், இந்த ஆசையினால நான் பந்தப்பட்டுருவேன், அதனால நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சோ அவங்க செயற்கையா எல்லாத்தையும் துறக்க நினைக்கிறாங்க. ஆனா பக்தி பாதையில பகவானுடைய புலன்கள், இதெல்லாம் இந்த புலன்கள் எல்லாம் பகவானால நமக்கு கொடுக்கப்பட்ட புலன்கள். ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சத்தே இல்லையா? எல்லா புலன்களையும் புலன்களுக்கு அதிபதியான ரிஷிகேசருக்கு நம்ம வந்து அர்ப்பணம் பண்றோம். இதுதான் பக்தி பாதை. அதனால so many varieties. பக்தர்கள் வந்து இந்த மாதிரி சேவை செஞ்சு தோஷமா இருக்காங்க. அது பக்தி. புலன்களை கட்டுப்படுத்தி சந்தோஷமா இவங்க பிரம்மானந்தம். ஆமா, அதுலயும் சந்தோஷமா இருக்காங்க. பிரம்மானந்தம் அதெல்லாம் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. அதான் நம்ம மம்தா மாதாஜி கேட்டாங்க. சோ அங்க போய் எப்படி சந்தோஷம், சும்மா எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும்? இப்ப உங்களே வச்சுக்கோங்க, உங்களை ஒரு ரூம்ல உட்கார வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுத்துறேன், நீ பேசாம ஒரு வேலையை பேசாம உட்காந்துரு அப்படின்னா ஒரு நாள் நல்லா இருக்கும், அப்பாடா நல்லா தூங்கலாம் இன்னைக்கு நம்ம. எனக்கு சில பேருக்கு வேற ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கலாம், எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சுன்னா அப்ப இன்னைக்கு ஃபுல்லா தூங்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறி, அதனால அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். எத்தனை நாள் தூங்க முடியும்? ஒரு நாள் கூட முழுசா தூங்க முடியாது. அதுக்கப்புறம் எழுந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்ம செய்யணும் தான் நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மா எப்பவுமே சுறுசுறுப்பா எங்கிட்டே இருக்கக்கூடியது. அங்க அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது, திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து விழுந்துடுவாங்க. பிரம்மானந்தம்னா அருவ பிரம்மத்துல இருக்கிற மகிழ்ச்சி பிரம்மானந்தம். பட் அது வந்து உண்மையான ஆனந்தம் கிடையாது. அந்த பிரம்மானந்தத்தை அவங்களால முடியாது, தொடர்ந்து அனுபவிக்க முடியாது. ஆனந்தம் கிடைக்கும். பிரம்மானந்தம்னா என்ன அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற அந்த கஷ்டம் அவங்களுக்கு கிடையாது. அருவ பிரம்மத்துல கலக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? இப்போ சொர்க்கலோகத்துக்கு போனாலும் இது இருக்கு, பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிறது இருக்கு. அருவ பிரம்மத்துல போய் கலக்கும் போது இந்த துன்பம் அவங்களுக்கு கிடையாது. அதனால அது அவங்க ஆனந்தம்னு நினைக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. அது ஒரு செயற்கையான ஆனந்தம், நிரந்தராத ஆனந்தம். நிலைய, அதாவது ஆனந்தத்துல நம்ம நிலையா இருக்க முடியாது. அங்க ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு. சோ இதே பகவத்கீதையில பகவான் சொல்றார், பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யாஸ்ய யஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய காந்தி கஷ்யச்ச அப்படின்னு சொல்றார். இந்த அருவ பிரம்மத்துக்கு இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கு. அருவ பிரம்மத்துல போய் கலக்கிற ஆனந்தத்துல இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து சுகம் இருக்கு, நித்தியமான தன்மை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆத்மா அந்த மாதிரி தன்மை உடையது கிடையாது.
அங்க போய் ஆத்மாவோட இயல்புனா சேவை செய்யறதா சேவை செய்யறதுதான் ஆத்மாவோட இயல்பு. இயல்பு. புரியுதா? அந்த சேவையை யாருக்கு செய்ய போறோம்? அதான் இங்க என்ன வருது? அது அடுத்தது. பகவானுக்கு செய்ய போறோமா? பகவானுக்கு செய்ய போறோமா இல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு செய்ய போறோமா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்யணும், பகவானை மையமா வச்சு செய்யணும். செய்யணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. வீட்டுல வீட்டுல இருக்கிறவங்க செய்யலன்னா அவ்வளவுதான் மாதாஜி. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யறதா அப்புறம் பெரிய பிரச்சனையா போயிடும். வீட்டுல ஆமா. இருக்கிறவங்களுக்கு பகவானை மையமா வச்சு செய்யணும். எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும், பிரசாதமா கொடுக்கணும், எல்லாத்தையும் நல்லா பிரசாதமா. பேசணும், கிருஷ்ண கதா பேசணும். எல்லாருக்கும் சேவை நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும். நான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்ய மாட்டேன், நான் கிருஷ்ணனுக்கு தான் சேவை செய்யணும், அது வந்து அருவவாதம். So, அது நம்ம பகவானை பத்தி பேசும்போது அந்த கேக்குற ஆர்வம் அப்படியே குறைஞ்சு போயிருதுல மாதாஜி மத்தவங்களுக்கு. நமக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியாது. மாதாஜி 5:10 ஆயிடுச்சு இன்னும் முடிக்க மாட்டேங்கிறாங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படிதான் இல்ல மாதாஜி. எப்ப நம்ம வந்து வருது பெருசா எதிர்பார்க்கலாம் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா டோஸ் அப்படிங்கிறது யார் யாருக்கு எவ்வளவு டோசேஜோ அவ்வளவுதான் கொடுக்கணும். சரியா? ஆனா இந்த வகுப்பு ஆரம்பிச்சு உங்களை பாக்குறது எனக்கு வாழ்க்கையில பர்சனலா நிறைய மாற்றம், நல்ல மாற்றம், ஃபேமிலியே நல்ல மாற்றம். ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய கருணை. So, தொடர்ந்து பகவானோட கருணை சொல்லவே முடியாது. நம்ம என்ன பெருசா செஞ்சுட்டோம் தெரியல. ஆனா இந்த 1 மணி நேரம் கிளாஸ் நீ பேசுறது அந்த நாள் ஃபுல்லா நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நானும் 4 பேருக்கு உபயோகமா இருந்தா பிரபுபாதுடைய கருணை தான் அது. இல்லைன்னா எங்கேயோ எந்த மூலையிலயோ இருந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத பிறந்தோமா சாப்பிட்டோமா செத்தோமான்னு இருந்திருக்கும் ஒரு வாழ்க்கை. அதை விட்டுட்டு பகவானை கதையை பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால கண்டிப்பா எல்லா புகழும் ஆன்மீக குருவுக்கும் பிரபுபாதருக்கும் தான். ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. வாஞ்சா கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ கி ஜெய். கி ஜெய். இப்ப உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஸ்பீட்லயே போலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போலாம்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பாகவதம்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடா இதுன்னு படிச்சுட்டே போலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய போட்டு மாதாஜி இதான் கரெக்டா இருக்கு. இதே கரெக்டா இருக்கு மாதாஜி. ஸ்பீடா போனா இதே கரெக்டா இருக்கு மாதாஜி. இதே போதும் மாதாஜி. இப்ப இருக்கிற மாதிரியே எடுத்துட்டோம். சரி சரி. எங்க நாலேஜ்க்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்குங்க மாதாஜி. மாதாஜி இது ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்றத கிராஸ் பண்ணி ஃபாலோ பண்ண முடியுது. ஓகே ஓகே. எங்க நாலேஜ்க்கு ஏத்த மாதிரி இவ்வளவு ஸ்பீட்ல போனாதான் மாதாஜி ஓகேவா இருக்கும். உங்க நாலேஜ் சில பேர் புரிஞ்சிக்க முடியாது மாதாஜி. ஃபாஸ்டா போனா புரிஞ்சிக்க முடியாது மாதாஜி. கஷ்டம் தான். ஓகே. எல்லாரோட ஒப்பீனியன் இப்படி இருக்கும்போது நம்ம இப்படியே கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம மேக்சிமம் 8 ஸ்லோகம் 9 ஸ்லோகம் தான் படிக்கிறோம். அதுக்கு மேல ஒரு நாளைக்கு நம்மளால 1 ஹவர்ல படிக்க முடியறது கிடையாது. ஸோ நேத்துல இருந்து எனக்கு அது ஒரு மைண்ட்ல போயிட்டே இருந்தது. ஏன்னா இந்த கேண்டோ ரொம்ப பெரிய கேண்டோ, 33 34 அத்தியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். 33 அத்தியாயமா இன்னும் இருக்கு. சோ அப்படின்னா நமக்கு இது 1 இயர் கிட்ட இந்த ஒரு கேண்டோவே நமக்கு இழுத்துட்டு போனாலும் போயிடும். அதனால நாங்க கொஞ்சம் கால்குலேட் பண்ணிட்டே இருந்தேன் நேத்து. அதனால சரி ஒப்பீனியனும் நம்ம கேட்டுருவோம். அவ்வளவு நாள் இழுக்காது. நம்ம கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு இப்போ 1 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4 சாப்டர் முடிச்சிட்டோம் இல்லையா? 1 மந்த் ஸ்பீட்லயே போய் 2 கேண்டோ முடிச்சு இப்போ 3வது கேண்டோ வந்துட்டோம் மாதாஜி. இதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாதாஜி. ஃபர்ஸ்ட் கேண்டோல 19 சாப்டர், செகண்ட் கேண்டோல 10 சாப்டர் தான். மொத்தமே 19 29 சாப்டர் தான். ஆனா இந்த ஒரு கேண்டோ மட்டுமே பெரிய கேண்டோ, 33 சாப்டர் இருக்கு. கால்குலேட் பண்ணேன் நான். மாதாஜி நம்ம கொஞ்சம் டீப்பா படிக்கும் போது தானே இப்ப நீங்க சொல்லும் போது புரியுது. அதனால இதே ஸ்பீட்லயே போலாம். நமக்கு எந்த ஒரு இது வருதோ அந்த ஒரு இதுலயே கொண்டு போலாம். ஆனா ஒரு சில நாள் 6 ஸ்லோகம் படிக்க முடியுது, ஒரு சில நாள் 8 10 படிக்கிறோம். சோ அதே நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. படிக்கும் போது நாங்க அதை புரிஞ்சுக்கிறது எங்களுக்கு சௌரியமா இருக்குல்ல. முன்னாடி ஏதாவது படிச்சிருக்கிறவங்களுக்கு வேணா அது ஸ்பீடா போலான்னு தோணும். இங்க எல்லாருமே ஒரே லெவல்ல தான் இருக்கும். அதனால வந்து இந்த இதுக்கு எங்களுக்கு வந்து சௌரியமா மாதாஜி கரெக்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யார் அந்த குட்டி மாதாஜி? என் பாப்பா தான் மாதாஜி. ஓகே ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எங்க கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல்.